ஒளிபரப்ப உதவுபவர்கள் வசந்தி குடும்பத்தினர். வசந்தி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. தந்தையும் மகனும் நடந்து சென்று கொண்டிருந்த போது மகன் கேட்டான் அப்பாவை பார்த்து, அப்பா, முன்பெல்லாம் கடவுள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மற்றும் மோசேயோடு பேசினார் என்பதை விவிலியத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதெல்லாம் கடவுள் பேசுவதே இல்லையா என்று கேட்டான். தந்தை சொன்னார், கடவுள் இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அன்று அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேவை போல யாரும் அவர் பேசுவதை கேட்க முயற்சிப்பதில்லை என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கடவுள் பேசுவதை கேட்க தகுந்த ஒரு சூழல் ஜெபம். நம் ஆண்டவர் இயேசு கூட எல்லா நேரங்களிலுமே தந்தையோடு ஒன்றித்திருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனோடு பேசுவதற்கு முற்பட வேண்டும். நாம் கேட்கிற கேள்விகளுக்கும் நம்முடைய சந்தேகங்களுக்கும் ஜெபத்தின் வாயிலாகத்தான் இறைவன் பதிலை தருகின்றார். கடவுள் பேசுவதை நாம் கேட்க தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாட்களை அமைதி எங்களுக்கு அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலுப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடம் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும்.
உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன் நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 வசனங்கள் 7 முதல் 12 வரை. இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், யுதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டை தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு இயேசு சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கிரேக்க நாட்டிலே மெக்னீசியா என்கின்ற ஊரிலே காந்தம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மேக்னஸ் என்கின்ற ஒரு ஆடுகளை மேய்ப்பவர் ஒரு நாள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மலைப்பகுதிக்கு சென்றார். அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது களைப்பாக இருந்த காரணத்தால் அங்கே இருந்த ஒரு பாறை மீது படுத்து உறங்கிவிட்டார். பிறகு எழுந்தபோது தான் கொண்டு வந்த இரும்பாலான அவரது தடியும் அவரது செருப்பும் இந்த பாறையை விட்டு எடுக்க முடியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போன இந்த மேக்னஸ் என்கின்ற ஆடுகளை மேய்ப்பவர்
நடந்த அதிசயத்தை ஓடிச் சென்று அந்த ஊரிலே எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அந்த ஊர் மக்களையும் அந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். அதற்கு பிறகுதான் அந்த கல் காந்தம் என்று அழைக்கப்பட்டது. காந்தத்தினுடைய சிறப்பான பண்பு தன்னிடம் வரக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இரும்பு போன்ற உலோகங்களை மிக எளிதாக ஈர்த்துவிடும். அது மட்டுமல்ல, அவ்வாறு நாம் அந்த பொருட்கள் காந்தத்தோடு இணைந்திருக்கிற போது நாளடைவிலே அவையும் காந்தமாகவே மாறிவிடுகின்றன. இயேசுவிடம் மக்களுக்கு இருந்த ஒரு கவர்ச்சி காந்த கவர்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுனுடைய சொல்லும் செயலும் நாலா பக்கமும் பரவுகிறது. மக்கள் கூட்டமாக இயேசுவை பார்க்கவும் அவர் சொல்வதை கேட்கவும் விரைந்து வருகிறார்கள். அற்புதங்களை காண ஆவலாக இருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளும் இயேசுவை கண்டவுடன் அவரது அதிகாரமான பேச்சை கேட்டவுடன் அலறுகின்றன. இயேசுனுடைய புகழ் எங்கும் பரவுகிறது. பாவத்தின் மீதான அவரது வல்லமை பலரை வியக்க வைத்தது. அவருடைய அதிகாரப்பூர்வமான போதனை பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தீ ஆவிகள் மீதான அவரது ஆதிக்கம் பலரை பிரமிக்க வைத்தது. அவரது அற்புதமான குணப்படுத்தும் சக்தி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வாறு இயேசு தன் சொல்லாலும் செயலாலும் மக்களை காந்தமென கவர்ந்து எடுத்தார். ஆக இயேசுடைய பணியிலே நாம் பார்க்கிற போது பெரும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவை பின்தொடர்ந்த மக்களிலே 2 குழுவினர் குறிப்பிடத்தக்கவர். முதலாக இயேசுவை எதிர்த்து கொண்டும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் இருந்த பரிசேயர் மற்றும் மதத் தலைவர்கள். மார்க்கு நற்செய்தி 2 மற்றும் 3வது பிரிவிலே இயேசுவுக்கும் இவர்களுக்கும் இடையே நடைபெற்ற 5 வாக்குவாதங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். 1, முடக்குவாதமுற்றவரின் பாவங்களை மன்னித்தார். பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் உண்டார். இயேசுவின் சீடர்கள் நோன்பை கடைபிடிக்கவில்லை. ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர்களை கொய்தார்கள். கை சூம்பியவரை ஓய்வு நாளில் இயேசு குணப்படுத்துகிறார். இவ்வாறு இந்த நன்மைகளை எல்லாம் செய்த காரணத்தால் பரிசேயர் மற்றும் மதத் தலைவர்கள் இயேசுவுக்கு எதிராக நின்றார்கள். அவரிடம் குற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே அவர் செய்தவற்றையெல்லாம் கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே இன்னொரு குழுவினர் இயேசு என்கின்ற ஒரு காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை தேடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாதாரணமான மக்கள். ஆண்டவரை காண வேண்டும், அவரது குரலை கேட்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு இயேசுவை தேடி அலையென திரண்டு வந்தார்கள். நாமும் அன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் பிரிவு 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நீங்களும் நானும் அந்த இயேசுவால் ஈர்க்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது இயேசுவை ஒரு குணமளிக்கும் வள்ளலாக மக்கள் பார்த்தார்கள். இயேசுவிடம் இந்த குணப்படுத்துகின்ற ஆற்றல் இருப்பதை மக்கள் உணர்கிறார்கள். அவரை தொட்டாலே போதும், நம்முடைய நோயெல்லாம் நீங்கும் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்ததால் அவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள். இயேசுவும் அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களை குணமாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே மனிதனாக பிறந்ததன் நோக்கம் நமக்கு நலத்தை தர வேண்டும், நமக்கு வளத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. நம்முடைய உடல் நோய்களை மட்டுமல்ல, உள்ள நோய்களையும் சமுதாய நோய்களையும் இயேசு குணப்படுத்த விரும்புகின்றார். நம்மிடம் நயவஞ்சகமாக நடித்து நம்மை ஏமாற்றும் தீய ஆவிகளை அடக்க நமக்கு வலிமை தேவை. அதற்கு ஒரே ஒரு வழி, நாமும் எவ்வாறு
அந்த இரும்பாலான பொருட்கள் காந்தத்தோடு இணைந்திருக்கின்றனவோ அவ்வாறே நாமும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவே கூறுகிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. மேலும் இயேசு கூறுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. எனவே நாம் இயேசுவோடு இருந்தால் நாம் எல்லாமே செய்ய முடியும். இயேசுவோடு இருந்தால் நம் வாழ்க்கையிலே மிகுந்த கனி தர முடியும். நம்மை கவர்ந்து இழுக்கிற இந்த ஆண்டவர் இயேசு அருட்சாதனங்களிலே, குறிப்பாக நற்கருணையிலே நம்மோடு இருக்கிறார். எனவே அவரிடம் இந்த நற்கருணையிலே நாம் இணைந்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். உடல் உள்ள ஆன்ம விடுதலையை பெற வேண்டுமென்றால் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசு கூறுகிறார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். வாழ்வை நிறைவாக பெற வேண்டுமா? இயேசுவோடு என்றும் இணைந்திருப்போம். ஒளியும் எரிவதற்கு என்னையை விளக்கு கேட்கின்றது. தீப ஒளியும் எரிவதற்கு என்னையை விளக்கு கேட்கின்றது. தீப விளக்கு எரிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது. கருகின்றேன் கருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளை விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இந்த ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடுமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனோடு நாம் அனைவரும் மிக நெருக்கமாக இணைந்திருந்து மிகுந்த கனி தர வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியை மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்யலாது. இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவேற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: வசந்தி குடும்பத்தினர். வசந்தி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி